where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு கீழடியில் வாழ்ந்த 2 ஆண்களின் முகங்கள் முப்பரிமாணத்தில் வெற்றிகரமாக மறு உருவாக்கம். கொந்தகை பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட மண்டை ஓடுகளை வைத்து வடிவமைப்பு. சங்க இலக்கியம் சொற்களால் வடித்த வாழ்வியல் எல்லாம் அறிவியல் வழி நிறுவப்பட சான்றாக கீழடியில். முதல்வர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். இனியாவது கீழடி அறிக்கையை வெளியிடுமா ஒன்றிய அரசு? இங்கிலாந்து பல்கலைக்கழகம் வெளியிட்ட 3D படங்களை சுட்டிக்காட்டி அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி. பாட்டாளி மக்கள் கட்சியினரை அவமானப்படுத்திவிட்டார் அன்புமணி. ராமதாஸை சுற்றியுள்ள தீய சக்தி என தம்மை விமர்சித்தது தொடர்பாக பாமக எம்எல்ஏ அருள் பதிலடி. எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை பற்றி சொல்லாத வார்த்தைகளை, சொல்ல தயங்கிய வார்த்தைகளை இன்றைக்கு எங்களுடைய சின்னையா அண்ணன் அன்புமணி அவர்கள் சொல்லியிருப்பது, எங்கள் நேற்று ஒரு கூட்டத்தில் பேசியிருப்பது எங்களுக்கெல்லாம் உச்சகட்ட மனவேதனை. இரண்டாயிரத்து 26 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் தொடர்வதாக மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் தீர்மானம். நிச்சயமாக இந்த முறை இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை பெறுவோம் என வைகோ பேசியதாக தகவல். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் படத்தை அமைச்சர் சக்கரபாணி அவமதித்து விட்டதாக அதிமுக கண்டனம். 2026 தேர்தலில் தக்க பதிலடி தரப்படும் என உறுதி. கூட்டணி ஆட்சி என்ற அமித்ஷாவின் கருத்துக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வரவேற்பு. மாநில கட்சியின் தலைமையில் அமைந்தால் நல்லது என்றும் கருத்து. கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். சென்னையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற விழாவில் தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் பங்கேற்றதால் அரசியலில் பரபரப்பு. தம்பி என அழைக்கலாமா என எல்.கே. சுதீஷிடம் திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு இருமுறை கேட்டதால் மேடையில் சிரிப்பலை. தேமுதிகவுடைய பொருளாளர் அன்புக்குரிய தம்பி எல்.கே. சுதீஷ் அவர்களே, தம்பின்னு சொல்லலாம், தம்பின்னு சொல்லலாமான்னு கேட்கிறேன். அது போட்டு வேற ஏதாவது போடுற போறாங்க. சிவகங்கை அருகே காவல் நிலைய விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் மரணம். 6 காவலர்களை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவு. சிவகங்கை அருகே காவல் நிலையத்திற்கு சென்றவர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து போராட்டம். விசாரணைக்கு சென்ற எஸ்பி ஆஷிஷ் ராவத்துடன் பொதுமக்கள் வாக்குவாதம். சென்னை வி.ஆர். மால் எதிரே கழிவுநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு வெள்ளக்காடான சாலை. மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டதால் போக்குவரத்து நெரிசல். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் அலைமோதிய கூட்டம். வரத்து அதிகரிப்பால் மீன்கள் விலை குறைந்தது. திருவாரூர் அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 50,000 நெல் மூட்டைகள் தேக்கம்.
கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டைகள் கிடங்குகளுக்கு அனுப்பப்படவில்லை என குற்றச்சாட்டு. முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் மேட்டூர் அணை. காவிரி கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் கரையோரத்தில் வசிக்கும் பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. தங்களது உடைமைகளையும் கால்நடைகளையும் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.